இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கொடிசியா வந்திருக்கோம். கொடிசில அக்ரி இன்டெக்ஸ் போட்டிருக்காங்க. 2024ஓட இன்டெக்ஸ் போட்டிருக்காங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெயின் பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரியோட 2024 இந்த போட்டிருக்காங்க. 10 to 15 வரைக்கும். ஜூலை 10லேருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரி போட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சேன். நான் மார்னிங் போய் பார்த்தலாம் பார்த்தேன். இன்னைக்கு மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் இருக்குன்னாங்க. பட் ஸ்டால்ஸ் அவருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா முடிஞ்சளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அதே பார்த்தீங்கன்னா ABC, G எல்லா ஹாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய க்ரௌடு நான் இது பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா QR கார்டு வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். அதே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸாக நிறைய பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சரி புக்கிங் போட்டுருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் விவசாயியாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் வருமா இல்லையாங்கிறதால காட்டுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தேன். எங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கல. நான் ஜஸ்ட் 50 rupees பே பண்ணிட்டு வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடிசியில் வந்திருக்கேன். நானும் வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா க்ரௌட் பார்த்தீங்கன்னா பயமா வச்சு அதே க்ரௌட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போயிருந்தோம். அப்படி என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா கணிப்புலாம் போயிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா டிராக்டர் இருக்கும், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குங்கிற டேச்சு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த சீட்ஸாக இருக்கட்டும், அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கோ பீட்ஸு அந்த மாதிரி சொல்லி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் அளவுக்கு இருந்துச்சு. ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி அக்ரிடெக் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த அக்ரிடெக் நீங்கள் வந்துங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவுக்கு இதில் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா நான் ஹால் ஏக்கு போயிட்டேன். நான் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி வந்திருக்காங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கோ அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கேஸமாக இருக்கும். பயங்கர க்ரௌடாக இருந்துச்சுங்க. எந்த அளவுக்கு க்ரௌடு இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்தே இல்லை. பயங்கரமாக இருந்துச்சு. கூட்டமா இருக்கு. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கு என்ன சொன்னதை செய். ஓகே. மேபி சண்டேங்கிறனால நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணா வீக் டேஸில் போயிடுவேன். போட்டாங்கன்னா 10 அன்னைக்கு போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 12 அந்த மாதிரி போயிடும். அப்போ கம்பெனிஸ் எல்லாம் ஆட் ஆயிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு வந்தனால தான் இவ்வளோ க்ரௌட் இருக்க மாதிரி நினைக்கிறேன். பட் நீங்கள் சண்டே அன்னைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆர்வர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. இல்லை டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயிக்கு தேவையான ஏற்பட்ட விஷயங்களுக்கு அதேமாதிரி உங்கள் தோட்டத்துக்கு தேவையான விஷயங்களும் மோட்டர் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. இந்த பம்பிங் வச்சு பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்தில் பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போரிங் சிஸ்டத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தேன். சிலர் கொடுத்தாங்க, சிலர் பற்றி கொடுக்க முடியல. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் ஏட் பண்ணிதான் நிறைய எந்த எடிட்டிங்களும் எடிட் பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 to 4 hours பார்த்தீங்கன்னா அதை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். மோட்டர் போர் பண்ணுறது, போரோட மோட்டர் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சு நம்ம கோயம்புத்தூர் ஆகட்டும், அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், திருப்பூர், ஈரோடு மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இது அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் வந்தாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எக்ஸ்பிளேஷன் வீடியோ போடுறாங்க. மைக் இஷ்யூனால சரியா போட முடியல. இவங்ககிட்ட டேட்டா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. அதே மாதிரி ஆட்டோ கட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய சிஸ்டமெட்டிக்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நான் பார்த்துருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டீட்டெயிலும் மேலே போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. அதில் வச்சு நீங்கள் ஆர்வேட் எப்படி பண்ணலாம், எப்படி அதில் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்களே இல்லாமல் நீங்கள் எப்படி ரோபோட்டிக் முறையில் இதெல்லாம் பண்ணலாங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நிறையவே கொடுத்துட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸாக நம்ம எப்படி அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலில் நிறைய போட்டுருக்காங்க. இந்த எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குன்னா ரொம்ப அக்ரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்ம நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AI டெக்னாலஜி வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே நீங்கள் வந்துருந்தீங்கன்னா இதெல்லாம் டேட்டா நெட்டில் பார்த்துருக்கலாம். ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இதை உங்களுக்கு பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாங்க சரி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். வந்து பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் மொபிடெக் வயர்லெஸ் சொல்லிட்டு பேசுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் அக்ரி இண்டெக்ஸ் 2024 இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா AI பவர்டு ஸ்மார்ட் இரிகேஷன் கண்ட்ரோலர். அது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி சொட்டு நீர் பாசனம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா நீங்க உங்க தோட்டத்துல 10 மோட்டர் இருக்கு, 20 மோட்டர் இருக்கு அப்படின்னா ஒரே சிம் கார்டு யூஸ் பண்ணி எல்லா மோட்டரும் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எல்லா வால்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் போற சொன்ன வால்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து
மாய்ச்சர் பேஸ் பண்ணி இரிகேட் ஆகிறதும், லெவல் பேஸ் பண்ணி இரிகேட் ஆகிறது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெதர் பேஸ் பண்ணி இரிகேட் ஆகிறது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும், ஃபங்க்ஷன் நடத்துக்கும், எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்லே எல்லாமே மானிட்டர் பண்ணிக்க முடியும். எங்கிருந்து வேணா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம்ல பவர் இருக்குங்களா இல்லையா, மோட்டர் ஆன் இருக்கா, எந்த அளவு இரிகேட் ஆகிட்டு இருக்கு, அது எவ்வளவு நேரம் இரிகேட் செட் பண்ணிருக்கோம், அது பேலன்ஸ் லெவல் இரிகேட் ஆக வேண்டியது இருக்கு, மாய்ச்சர் லெவல் என்ன இருக்கு, வாட்டர் லெவல் கிணத்துல என்ன தொட்டில வாட்டர் லெவல் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க எல்லா டேட்டாஸும் பார்த்துக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முல வர உங்க ஃபார்மோட அக்யூரேட்டான விண்ட் ஸ்பீடு ஃபோர்காஸ்ட் எல்லாமே நீங்க எடுத்துக்க முடியும். என்ன ரெயின்ஃபால், உங்களுக்கு எவ்வளவு மழை, உங்களுக்கு அடுத்த ஃபோர்காஸ்ட் மழை எப்போ வர மாதிரி இருக்குது, விண்ட் ஸ்பீடு என்ன, விண்ட் டைரக்ஷன் என்ன, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டிஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்க முடியும். ஆன்லைன்ல சொல்லுங்க. இந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் நீங்க எடுக்க முடியும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், இது வந்து வைஃபை, இது வந்து ப்ளூடூத். இந்த 3 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே அதை முடிச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹால் வந்துட்டு அதுக்கே ஒரு 1.5 to 2 hours ஆயிடுச்சு. ஹால் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்துக்கு தேவையான அந்த கருவிகள் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த எக்யூப்மெண்ட் ஐட்டங்கள்லாம் பார்த்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடுறாங்க. எல்லா ஜிப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய அக்ரிகல்ச்சர் மிஷினுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணி வச்சிருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தா லைவ்ல நேரம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இந்தியன் பேஸ்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி என்டி இன்ஜினியரிங் கிட்ட. சரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மிஷினை ஓட்டி காட்டினாங்க. அந்த க்ரௌட் மேனேஜ் இருக்கிற மாதிரி நீட்டாக வச்சிருந்தாங்க. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மிஷின்ஸ்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோகோனட் அஸ்க் பவுடர் மிஷின் சொல்லி இங்கே வச்சுருந்தாங்க. அவங்க கம்பெனி பிராண்டை பற்றி ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க.
85,000 அந்த மாதிரி உங்களுக்கு கொக்கோ பீட்ஸை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், கொக்கோ பீட்ஸ் எப்படி எடுக்கிறங்கிறத பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜேசிபிங்க. ஜேசிபியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கொடுத்துருந்தாங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஜேசிபியோட இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பொக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு, அதோட பிராண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ப்ரைஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலில் போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குமாச்சு. இதெல்லாம் வந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ் லெவல்னு போறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுக்கும். உங்களுக்கு அந்த தோட்டத்தில் மருந்து தெளிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிளனேஷன்லாம் லைட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் பாருங்க, இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 to 10 lakh வரைக்கும் இருக்குங்க. டேஸ் வந்து 6 லட்சம் 10 லிட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் லேண்ட்ஸோட அவங்களோட மிஷினரி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட ஓனர் இங்கே வந்திருந்தாங்க. நான் அவங்ககிட்ட லைட்டாக மீட் பண்ணி பேசியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸை பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே ஷோ பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது கிளாரிஃபை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டு பாருங்க. ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கவுண்டர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி ஃபுட் கவுண்டர் போயிட்டோம். கிட்டத்தட்ட 2 hours பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றினதெல்லாம் செம்ம வச்சிருந்தாங்க. வச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் 2-3 ஐட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஓரளவுக்கு ஓகேங்கிற தான் இருந்துச்சு. கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, இப்போ ப்ரைஸ் கொடுக்குறீங்க கம்மியாக குவாலிட்டியாக இல்லை அப்படின்லாம் கேட்டாங்க. பட் இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. நான் மோர் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி சாக்லேட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டில் ஓகேவாக இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் நிறையவே போட்டிருந்தாங்க. இவங்ககிட்ட அதே பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் எல்லாம் பார்த்து 50 rupees சொல்லியிருந்தாங்க. டீ காஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் வெளியே இருக்கிற அதிகமாகவே இருந்துச்சு. பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக எல்லாமே தனியாக தான் அதிகமாக ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது ஸ்டாரில் இது மாதிரி இருக்கும்போது இந்த இவ்வளோ க்ரௌடை மெயின்டைன் பண்ணோம்னா இவங்க ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அது என்ன ஏதுன்னு தெரியல, அவங்க டீம் பார்த்துக்கணும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. நான் மோர் குடிச்சதில் மோர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு எனக்கு. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து மறுபடியும் ஒன்று சார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போனாங்க. ஸ்டாலில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்தது, ட்ராவல் ஏரியா அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. அதையும் கரெக்டாக பாருங்க. அதேமாதிரி டாட்டாவோட பார்த்தீங்கன்னா ட்ரைபிள்ஸ் எனர்ஜி ஜெனரேட்டு உங்களுக்கு சோலாரோட பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் பற்றி நிறைய விஷயங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சின்ன குளிக்கல் சீட்டு மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு எழுதி போட்டுருந்தாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது பார்ப்பாங்க, தண்ணி எங்கே கீழே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி எப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். நம்ம போர் பார்க்கறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழத்தில் இருக்கு, எவ்வளோ மட்டத்தில் வரும், என்னென்ன லேயர் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறோம் சார். இப்போ என்னென்ன சாயில், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் சார். இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாம் சொல்லுவாங்க அமௌண்ட் சார். மினிமம் ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு 2 ஏக்கர் வரைக்கும் நம்ம சர்வே பண்ணுவோம் சார். இது 12,000 சார்ஜ் பண்ணுறோம் சார். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை லேயர் ஓப்பன் ஆகும், ஒரு 15 to 20 லொக்கேஷன் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு
அதை பத்தி நம்ம சொல்றோம் சார். இது பாத்தீங்கன்னா இது 4 to 5 years ஆகும் சார். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு நம்ம ரிப்போர்ட் சென்ட் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் சார். இது ஆஃபீஸ் வந்து கரூருங்க சார், காந்தி கிராமத்தில் இருக்குங்க சார். எலக்ட்ரோமேக்னெட்டிக் 2 மெத்தட் யூஸ் பண்றோம் சார். நம்ம லேண்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுவோம் சார். டெக்னிக்கல் பேஸா இது வந்து ஜியாலஜிஸ்டா யூஸ் பண்றோம் சார். இப்போ 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர்ஸ் தான் யூஸ் பண்றோம் சார். இது ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 to 9 years ரன் ஆயிட்டு இருக்கு சார். இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா எங்கனாலும் கான்டாக்ட் பண்ணலாம் சார். சார் மினிமம் 12,000 சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும். அதர் ஸ்டேட்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும் எக்ஸஸ் வரும் சார். இல்ல சார், போர்வெல், சைடு போரு, கிணறு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம் சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கிரானைட், ஜெம்ஸ்டோனு இந்த மாதிரி இது என்னென்ன ராக் வரும் அந்த மாதிரி பண்ணலாம் சார். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். பிசி ஆள்லேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து DGH அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா சரி நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிஷினரி ஐட்டங்கள் பார்த்துட்டு இல்லைனா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் டைப் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சரி இதை ஹால்குள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பு அந்த மாதிரி போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிற செடிகள் அதை பற்றியும் போட்டாங்க. சரி உள்ள பார்த்தீங்கன்னா மிஷினரி ஐட்டங்கள் ஃபுட் எப்படி மேக் பண்ணுறது அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸில் பார்த்தீங்கன்னா சரி உள்ள பார்க்கலாம் தான் சோலார் சிஸ்டம் பற்றி பார்த்துனாங்க இந்த ஹாலில். சரி எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து அதர் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸ்டோரேஜ் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஸ்டீல் ப்ராடக்ட்டு அதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர் பேஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுருந்தாங்க. அதர் ஸ்டேட்டோட வச்சுருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் வச்சுருந்த பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் வச்சுருந்தாங்க. இதுவும் ஃபுல்லாக கொஞ்சம் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் ரேட் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். பட் நான் எல்லா இதுலையுமே காட்ட முடியாது. நீங்கள் கம்பெனி நான் ஷோ பண்ணுறேன், அதை நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். அதே மாதிரி டி ஹால் விட்டு வெளியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஜி ஹால் இருந்துச்சு. ஜி ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அதே மாதிரி கம்பெனி நிறைய ஷோ பண்ணி வச்சிருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து சரி நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குது ஏகப்பட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்தையும் டிராக்டர் பற்றி இதையும் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே போகிறதுக்குனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வகுப்பு பார்த்து மாடு வளர்ப்பு அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. சோலார் சிஸ்டம் பற்றி லைட்டாக கேட்டுட்டு இது வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மாடுகள் விற்பனை அடைஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த சேல் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஷோ பண்ணி பார்க்குறதுக்கு இருந்துச்சு. இங்கே நிறைய நாட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. காங்கேயத்தோட தான் இருக்கட்டும், குஜராத் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாங்கள் ஸ்டேட்லேருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி நம்ம ஊர்லேயும் சரி வந்து நிறைய மாடுகள் வந்துருந்துச்சு.
முடிப்பிச்சு பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு வந்துட்டேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா செடிகள் வச்சுருக்காங்க. அப்புறம் நெட்டை, குட்டை அப்படி வேற வெரைட்டியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னங்கன்றுலாம் வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேட்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இது கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் பாருங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேட் வரும். இந்த ஸ்டால் முடிஞ்சாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹3, ₹10, ₹15 பார்த்தீங்கன்னா ஈசாவோட ₹3 நிறைய ஷோ பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸோடதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் அங்கே ஸ்டாலில் கட்டி கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். சில விஷயங்கள் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க. இந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்கள் நான் ஓவர் எடிட் எதாவது பண்ணியிருந்தா சொல்லியிருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. அதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நர்சரி பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. நிறைய பூச்செடிகளாக இருக்கட்டும், நிறைய காய்கறி செடியாக இருக்கட்டும், வீட்டு வளர்க்குற செடிகளாக இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தேவைன்னா இந்த நர்சரியில் கூகுளில் டைப் போட்டு பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் மேலே இருக்குது. அது நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட். இவங்களோட நான் ஈசாவோடது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பல இடத்துல வச்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ₹3 ₹7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. மணி மணிக்கு வராரு. 6 மணிக்கு வராரு. மணி அங்கே முடிச்ச கைட்ட பார்த்தீங்கன்னா ஜீவா ஹால்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சீட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, விதைகள் நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய காய்கறிகள் விளையாட்டும், அதே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களோட விதைகள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக நாட்டு விதைகள் நிறைய வச்சுருந்தாங்க. இதோட டீட்டெயிலும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பேன். கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹10 to ₹20 ₹15 சொல்லி நிறைய விதைகள் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய விதைகள் நான் பார்க்காத விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 காய்கறி தான். இங்கே பார்த்தீங்கன்னா 30-45 விதமான காய்கறிகளோட விதைகள் வச்சுருந்தாங்க. நீங்களாம் வளர்க்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தோட்டத்தில் மாடி தோட்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் எல்லாமே ஆர்டர் பண்ணுற போட்டு விட்றாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய விதைகள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அடுத்து 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இந்த ஸ்டால்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டங்கள் வச்சு நீராபானம்லாம் இருந்துச்சு. ₹20 ₹30 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது கூட பருத்தி பால், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா ₹10 நெல்லிக்காய், அப்புறம் கடல் பாசியில் செஞ்ச கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்ற ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலில் தாங்க இருந்துச்சு. மிஷினரிலாம் பார்த்து வந்தால் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டங்கள் இன்னும் கொஞ்சம் தெம்பாக போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐட்டங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சேலுக்கு வச்சுருந்தாங்க. நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இன்னைக்கு மண்டே நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாலில் கண்டிப்பாக மீன் ஐட்டங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வளர்ப்பு மீன்கள்லாம் இருந்தது. நிறைய வெரைட்டியான பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் பார்க்காத சில மீன்கள் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் போட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் குழந்தைங்க கூட்டு போயிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னைக்கோட 15th முடியுது. ஸோ ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள். இல்லாட்டினா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் வாங்கி காப்பிக்கலாம். இது தமிழ்நாடு மீன் வளர்ப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ. ஸோ இவங்களோட கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியல.
இந்த ஸ்டாலில் தான் டக்குன்னு போயிட்டு வெளியே அந்த மாதிரி வச்சுருக்கேன். கடைசிக்கே அப்லோட் ஆகிற சோடதெல்லாம் பார்த்து டீட்டெயிலாம் கேட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்கொயரி போட்டுட்டு அங்கே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தேன். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், உங்கள் வீட்டில் தோட்டம் வச்சுருக்கீங்க அது எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்க ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஒரு வீடியோக்கு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கேன், அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய் காஸ்.